நாங்க என்ன சொல்றோம்னா, படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்குறோம் என் பிள்ளைகளுக்கு, படிப்புக்கேற்ற வேலை கொடுக்குறோம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறோம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுக்குறோம், பார்க்க நல்ல மருத்துவம் கொடுக்குறோம், சரியா சமமா தரமா கொடுக்குறோம், பயணிக்க நல்ல பாதை கொடுக்குறோம், சரியான போக்குவரத்து கொடுக்குறோம், தடையில்லாத மின்சாரத்தை நாங்களே உற்பத்தி மாற்று மின்பெருக்கத்துக்கு அதெல்லாம் நான் திட்டம் சொல்லுவேன் எப்படி செய்ய போறேன்னு கொடுக்குறோம். இப்ப இந்த எரிகாற்றுக்கெல்லாம் பெரிதொருத்தனை சார வேண்டியதில்லை. நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறேங்கிற என்னோட ஆடு மாட்டு கழிவுலை, மக்கிய இலதலை கழிவுலை, நான் அந்த உயிர் காற்று இந்த எரிகாற்றை பயோகேஸை எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள் பல நாடுகள் செய்து நான் செய்யறேன்ற நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு புரியலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நான் மாற்ற கொடுக்குறேன், நான் தர்றேங்கிறேன். தூய குடிநீரை என் மக்களுக்கு விலை கொடுத்து வாங்காம நல்ல குடிநீரை நானே கொடுத்துறேன்றேன். நல்ல காற்று கிடைக்க செய்யறேன். நஞ்சில்லாத உணவை உங்களுக்கு நானே விளைய வச்சு தரேன். இதெல்லாம் தான் நான் இலவசமா தர முடியும். நீங்க அதை விட்டுட்டு வேட்டி சேலை ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலை. ஒரு மின்விசிறி அவன் வாங்கிக்கலாம், ஒரு மிதிவண்டியை வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம், வேட்டி சேலை வாங்கிக்கலாம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அரை பவன் ஒரு பவன் தாலி வாங்கி கூட, தாலிக்கு தங்க வாங்கி கூட ஒரு பொண்ணு கழுத்துல கட்ட முடியாத ஒருத்தன் அந்த பிள்ளைய கடைசி வர வச்சு வாழுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா இது எப்படி சொல்லுங்க? ஒரு பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாத ஒரு வக்கட்டவன் எப்படா பிள்ளைய வச்சு வாழுவ? தாலி கொடுத்துருவோம், அப்புறம் அவங்க மோதிரம் கொடுத்துருவிய, அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க? அப்புறம் டவுசர். Download ShareChat.